ஹாய், இன்றைக்கி சூப்பரான கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 லெமன் ஸ்க்வீஸு, தேவையான அளவு சால்ட்டு. இந்த ஃபிஷ் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் பண்ணி 2 மணி நேரம் ஊறட்டும். ஸோ அது மேரினேட் ஆகிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு அது கூட சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை அதையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். இது சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், சேர்க்கலனாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா இது கொதிக்க வச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோன்னு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தோசைக்கல் எடுத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை டபுள் சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாழை இலையை லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களுக்கு பிய்யாது. நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை போட்டு அதோட நம்ம ஃப்ரை பண்ணி இந்த ஃபிஷ்ஷையே சேர்த்து ஃபுல்லாக இந்த மசாலா ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையை கட்டி கொஞ்சமாக திருப்பி தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி போட்டு ரெடி பண்ணிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட வாசமும் அதுக்கப்புறம் இந்த வாழை இலையோட ஜூஸ் எல்லாமே இறங்கி இந்த மசாலாவோட இந்த ஃபிஷ் சாப்பிடும் போது அடிப்பொழியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.